Hello students, welcome back to our channel மாணவன் கல்வி மலர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் கரெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் ஷீட்டுக்கு அடுத்த பேஜில் இந்த மாதிரி எஸ்எல்சி அரசு தேர்வுகள் துறை இயக்கம்னு இருக்கும். டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸாகவும் பக்க வைஸாகவும் டோட்டலாக வந்து 70 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 10th சயின்ஸ் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். மார்க் பொறுத்த வரைக்கும் 75 மார்க் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு 70 வந்து எடுத்திருக்காங்க. ஒரு 5 மார்க் மட்டும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்டில் எழுதியிருக்காங்க, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு வியூ ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் அலாங் த அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக லைக் பேரவல் ஃபோர்ஸு, இன்னொன்று அன்லைக் பேரவல் ஃபோர்ஸ். அடுத்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ஸ்பீட் ஆஃப் லைட் வேக்கம் ஏர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C = 3 × 10⁸ - 10⁸ ms-1. அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த ஐ இஸ் ஃபார் கண்ட்ரோல்டு பை ஐரிஸ். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோபல் கேஸ் ஆர் மோனோ அட்டாமிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபால்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் ட்ரூ தான் சரியான ஆன்சரு. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு. அதே மாதிரி ரியாக்ஷன் ஆஃப் போடோசின்சஸ் 6CO2 + 12H2O லைட் குளோரோஃபில் C6H12O6 + 6H2O + 6O2 gives கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் லைட் குளோரோஃபில் குளுக்கோஸ் வாட்டர் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள், ஒரே பக்கம் வர மாதிரி பார்ட்ஸுங்க மார்க் பண்ணுங்கள். ரூட் ஏரு, கார்டெக்ஸ், சைலம், ப்ளோயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த ஃபோர்ஸு. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் வந்து இருக்குது, 4 மார்க் கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா லைக் பேரவல் ஃபோர்ஸு, அன்லைக் பேரவல் ஃபோர்ஸு. லைக் பேரவல் ஃபோர்ஸ்னால் என்ன, the two or more acting for the along the same direction is a parallel, the each other is called a light parallel force. அடுத்து unlike parallel force அப்படிங்கிறது the two or more force acting along the different direction parallel to the each other called unlike parallel force. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் ஷீட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மேட்ச் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. த லைட் இஸ் does not any medium force in propagation. The speed of light, vacuum or air C = 3 × 10⁸ - 1. The different color has a different frequency of wavelength. The light always travel in for straight line. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, இட் இஸ் யூஸ்டு டு கேமரா லென்ஸ், இட் இஸ் யூஸ்டு டு இமேஜிங் லென்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஆஃப் மைக்ரோஸ்கோப், டெலிஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு த ட்ரீட் ஃபார் த ஹைப்பர்மெட்ரோபியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் மாஸ், இது வந்து தப்பாக எழுதியிருக்கிறதுனால அடிச்சு விட்ருக்காங்க. அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பாலிசேட் பேரன்கைமா செல்ஸ் அக்கர்ஸ் இன் பிலோ அப்பர் எபிடர்மிஸ் டைகாட் லீஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, லீஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபால்ஸ்னால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். அடுத்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபினா என்ன, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபிங்கிறது அடினோசைன் டைபாஸ்பேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக். ஸோ இதிலே ஹோமோ ஹெட்டிரோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் a டைப் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் that takes place within for help of the oxygen.
அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா C6H12O6 + 6O2 gives 6CO2 + 6H2O + ATP. இதில் C6H12O6 gives 2CO2 + 2C2H5OH + எனர்ஜி ATP. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா டைப் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான 7 மார்க் கொஸ்டின். சில டைம் வந்து 4 மார்க்லையும் நம்ம கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா the inherent properties of body rest, any changes in body is a state of rest, the state of uniform motions unless for influence for the external force. டைப்ஸ் வந்து பார்த்தோன்னா inertia of rest, inertia of motion, inertia of direction. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா inertia of restக்கான டெஃபினிஷன் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள், when we vigorously for shake the branches, some of the leaves and fruits are detached for the fall on down. அடுத்து வந்து பார்த்தோன்னா inertia of motion, the resistance of body, any change it is a state of the motion, it is called for the inertia of motion. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்து நீட்டாக வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா inertia of direction, the resistance of body, any change in direction of force is called inertia of direction. இதுக்கு எக்ஸாம்பிள், making a sharp from while for driving car, we tend for the learn of side away. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன, ஸோ இதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ரோஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இட் இஸ் எக்ஸ்பிளைன் த எனி லூசியஸ் லா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப் ஃபார் த டிட்டர்மின் த அட்டாமிசிட்டி ஃபார் ஆல் கேஸஸ். அதே மாதிரி த கிராம் மாலிகுல்ஸ் மாஸ் கேன் பி டிரைவ்ட் பை த யூஸிங் அவகோட்ரோஸ் லா. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு லைட் டிபெண்ட் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ரெக்யூர்டு சன்லைட், இட் இஸ் டஸ் நாட் ரெக்யூர்டு சன்லைட். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தைலகாய்டு மெம்பரைன் கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதை ரியாக்டன்ட் அண்ட் எண்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு லைட் இண்டிபெண்ட் ரியாக்டன்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் H2O லைட்டு, எண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ATP NADP H2O, லைட் இண்டிபெண்ட் வந்து ATP NADPH CO2 குளுக்கோஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா பிளேசஸ் அக்கர்ஸ் எங்கெங்கே நடக்குது. லைட் டிபெண்ட்ங்கிறது தைலகாய்டு மெம்பரைன் கிரானா குளோரோபிளாஸ்ட், இதில் லைட் இண்டிபெண்ட்ங்கிறது ஸ்ட்ரோமா குளோரோபிளாஸ்ட். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். பேப்பர் வேல்யூஷன் பண்ண பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஒரு கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இம்ப்ளிமெண்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.